ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/1/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 13ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கீழ்நோக்கு நாள், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம் இருப்பு 3 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் திவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:24 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று காலை 7:42 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று பிற்பகல் 2:36 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:24 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் பூராடம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்து நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வணங்க முன்னேற்றம் உண்டாகும். மேலும் நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க ஆயுள் விருத்தி அடையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: குரு மேஷராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியிலும், சூரியன் மற்றும் புதன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் பிற்பகலில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாள். காலையில சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்காரு. அவரே ராசி மாறி பிற்பகல்ல 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு காலையில உற்சாகம் அதிகமாக இருக்கும். அந்த உற்சாகத்தினால சில காரியங்களை அற்புதமாக செய்வீங்க. அதுக்குண்டான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு பிற்பகலில் தெரிய வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் கை கொடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் பிற்பகலில் உற்சாகமும் அதிகரிக்கும் நாள். காலையில சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். அவரே பிற்பகல்ல 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே காலையில தைரியம் அதிகமாக இருக்கும். இருக்கிற காரியங்கள்ல ரொம்ப சிரத்தையா கண்காணிச்சு ஒரு வேலையை செய்வேன். அதுக்குண்டான ஒரு மதிப்பு பிற்பகலில் தெரிய வரும். அதனாலே இன்னைக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் பிற்பகலில் தைரியமும் உண்டாகும் நாள். காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலில் அவர் அப்படியே ராசி மாறி சகாயஸ்தானமாகி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான நாள் இன்னைக்கு. உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக முடிச்சிருப்பீர்கள். அந்த முடித்ததுக்கு உண்டான ஊதியம் இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு உதவி இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு வித்திடுவீர்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் பிற்பகலில் ஆதாயமும் உண்டாகும் நாள். அற்புதம். காலையில் கொஞ்ச நேரம் தானே அலைச்சலை சந்திக்க போறீங்க. அதுக்கப்புறம் பிற்பகலில் அவர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துறாரோனோ. அதனால காலையில் இருக்கிற அலைச்சலை ஆதாயமான அலைச்சலை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தினரிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சற்று தொய்வு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் அலைச்சலை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆதாயமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் பிற்பகலுக்கு மேல் அலைச்சலும் உண்டாகும் நாள். காலையில் சந்திரபகவான் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு செலவு வைப்பார். ஏற்கனவே 2 நாளாக செலவு பண்ணின்னு தான் இருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்சம் போனஸ் கூடுதல். அதனால இந்த அதிசாரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிற்பகலுக்கு மேல் அலைச்சலும் இருக்கும். காலையில் செலவு இருக்கும், பிற்பகலுக்கு மேல் அலைச்சல் இருக்கும். அதனால இன்னைக்கு செலவை கூடுமானவரை சுபகாரிய செலவாக எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல செலவு ஒன்று காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் அதிகரிக்கும் நாள். 50-50. காலையில் ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறனால ஒரு லாபம் அதிகரிக்கும். ஆனால் அதே அவர் 12ஆம் இடமாகிய அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால கொஞ்சம் செலவு இருக்கும் பிற்பகலுக்கு மேல்.
ஆனாலும் ஜென்மராசியில் இந்த கேது பகவான் உட்காந்துட்டு உங்களை கூட்டின்னு இருக்கார். என்ன பண்ணுறது? தெளிவாக இருங்கோ, போகிறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான மனநிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் பிற்பகலுக்குள் கிடைக்கும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி நன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். அற்புதம். பொறுப்பா செஞ்சாலே சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால தான் காலையில் சந்திர பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பார். அற்புதமாக நிறைவேற்றுறதுனால 11ஆம் இடத்துக்கு பிற்பகலில் வந்துடுறார். அதனாலே உங்களுக்கு ஒரு சிறப்பு காத்திருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். குடும்பத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப விசேஷங்க. ஆனாலும் பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்கள் விடுமுறையில் செல்வதால் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்பான சில உயர்வுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எண்ணமும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் வெற்றி அடையும் நாள். அற்புதம். காலையில் பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க. உங்களோட எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார். காலையில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க, அனுபவிச்சுட்டு போங்க. அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிதானமான போக்கில் நடைபெறும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திராஷ்டமம் இருக்கு. பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே விலகி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். புரியுறதா? எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். குடும்பத்தில் பொறுமையாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் பொறுமையாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் நிதானம் வேணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஸ்ரத்த எடுத்துக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளும் அப்படி தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். காலையில் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது உச்சிதம். இல்லத்தரசிகள் அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான செய்தி பிற்பகலுக்கு மேல் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில் களத்திராதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுறார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். சாயந்தரம்
ஆனாலும் காலையில் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப பேசுறதை கட் பண்ணிக்கணும், அவசியமாக பேசக்கூடாது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் இடத்துல கேது பகவானும் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு உசுப்பேத்தி விட்டுன்னு தான் இருக்கா. நல்ல எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கொடுத்துட்டு இருக்கார். அதேமாரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான செய்தி காலையில் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமும் உண்டாகும் நாள். காலையில் 6ஆம் இடமாகிய பகைரோன ரோகஸ்தானத்தில் சந்திரபகவான் அப்படியே இருக்கார். ஆனால் அவர் அப்படியே பிற்பகலுக்கு மேல் அப்படியே கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த பகைரோன ரோகாதிபதி உங்களோட 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார். ஆற்றல் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு வந்தோன்னா உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் ஆற்றலும் உண்டாகும் நாள். காலையில் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி இருக்கார். அவரே பிற்பகலுக்கு மேல் பகைரோன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே ஒரு பவர் கிடைக்கும். சாயந்தரம் காலையில் மகிழ்ச்சியாக உங்களுக்கு ஒரு காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சாயந்தரம் அப்படியே உங்களுக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உங்களது ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத ஒரு உதிரி வருமானம் வந்து சேரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் இருப்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சந்தோஷமாக செயல்படுவார்கள். ஆசிரியர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.